வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஜெனிட்டா காந்தி அப்படிங்கிற ஒரு பாடகி, மிக பிரபல்யமான ஒரு பாடகி, உலக அளவில் பிரபல்யமானவர். இந்தியாவில் சில விஷயங்கள் அடிப்படையில் தான் அவரை தெரியும். மற்றபடி பெருசாக பப்ளிக் இல்லாதவர். நிறைய ஆல்பங்கள், மற்ற ஷோன்ஸு, இசை நிகழ்வுகள், அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை செய்வது, மற்றபடி ரசிகர்களை தன்வயப்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரி அற்புதமான ஒரு கலைஞராக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் ஜெனிட்டா காந்தி. நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் உலக அரங்கில். அங்கங்கே பல நாடுகளுக்கு சென்று இசை கச்சேரிகளை செய்யக்கூடியவர். ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட முடியாது, ஏகப்பட்ட அதையும் தாண்டி மிக பிரபல்யமான ஒரு பாடகி ஜெனிட்டா காந்தி. அவர் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை, குறிப்பாக கசப்பான ஒரு அனுபவத்தை, ஏன்னா கலைஞர் இல்லையா, அதனால் இவர்களுக்கு பல விதத்திலும் கசப்பான அனுபவம் ஏற்படத்தான் செய்யும். பொதுவாக சினிமா அப்படின்னு எடுத்தாலே, மற்றபடி இலக்கியம், மற்றபடி பாடல் அப்படின்னு எடுத்தாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான விஷயமா தெரியும். ஏதோ ஒரு வகையில், அது குறிப்பாக பாலியல் சீண்டல், பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் அந்த கலை அப்படின்னு எடுத்தாலே வரும்போட இருக்கு, கூடவே வரும்போட இருக்கு. அதாவது ஓடத்தில் போனோம்னா ஒரு கண்ணு மட்டும் தெரியும், பின்னால் பார்த்தோம்னு வச்சுக்க, முதல்ல பின்னாலே வரும், கையை விட்டாலும் கப்புன்னு பிடிச்சிக்கும், எல்லாரும் தூக்கி நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. இதான் நடைமுறை. அந்த மாதிரி அந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது கலை அப்படின்னு இறங்கிட்டாலே அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பலவிதமான ஒரு தகவலின் வெளிப்பாடாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஏன் இப்போ நம்ம தமிழக ஃபீல்டில் எடுத்துங்க, பிரபலியமானது சின்மயி மேட்டர், சின்மயி வைரமுத்து மேட்டர். அவர் பின்னால் நீ கட்டிப்பிடி சுவிட்சர்லாந்தில் ஒரு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் என்னை பின்னால் கட்டி பிடித்தார், மற்றபடி படுக்கைக்கு அழைத்தார், பகிரங்கமாக கூப்பிட்டார்லாம் பலவிதமான ஒரு குற்றச்சாட்டு மீட்டு மூலமாக சொன்னார் அந்த அம்மா. அப்புறம் பல பேர் கேட்டாங்க, ஏமா நடந்தது 2022, மற்றபடி இந்த வருஷம் 2018, 16 வருஷமா எந்த ஊருக்குமா போயிருந்து கூட கேட்டாங்க. அதாவது ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், மற்றபடி நல்லதாக கெட்டதா அப்புறம் தான், எதையுமே உடனுக்குடனே பகிரக்கூடிய சமயத்தில் மக்கள் உடனே யோசிப்பான். நேற்று நடந்து இன்னைக்கு சொல்லலாம், இல்லையா நேற்று நடந்த ஒரு வாரம் கழிச்சு கூட சொல்லலாம். 16 வருஷம் 20 வருஷம் கழிச்சு சொல்லக்கூடிய சமயத்தை யார் நம்புவார்கள்? இருந்தாலும் அவர் திரும்ப திரும்ப அதவே சொல்லிக்கிட்டு இருக்கிறார் சின்மை. ஆமாம், எனக்கு நடந்தது உண்மைதான். அது அவங்க அம்மாவுடைய பேட்டிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஐயோ பயங்கரமாக இருக்குதுங்க. ஆமாம், அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்புறம் நாங்களே வேண்டாம், இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்களே போயிட்டோம். ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளை ஆளை வச்சு குளவணி போடுவாங்க அப்படின்னு போயிட்டு வந்துட்டு நாங்களே போட்டு வந்துட்டு அவர்கள் மிக ஒரு அமைதியாக, மற்றபடி எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மற்றபடி வைரமுத்து அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பலவிதமான ஒரு சம்பவங்களை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில், அது யாராக இருந்தாலுமே சரி, பாடகியாக இருந்தாலும் சரி, மற்றபடி ஒரு நடிகையாக இருந்தாலும் சரி. இந்த பாருங்க, ஹேமா கமிட்டி அப்படிங்கிற விஷயத்த கேரளாவோட பயங்கரம், ஏகப்பட்டது. ஆமாம், இப்போ அந்த பார்வதி திருவோத்து அப்படிங்கிற நடிகையை ஆப்போசிட்டாக கேரள அரசுக்கு ஆப்போசிட்டாக கேள்வி கேட்குறாரு. என்ன ஆச்சுங்க அந்த ஹேமா கமிட்டி? என்னென்னமோ சொன்னாங்க, என்னென்னமோ செஞ்சீங்க, மற்றபடி வழக்கறிஞர் நீதிபதி பயங்கரமாக ஒரு இதாக கொடுத்துருந்தாங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்தாங்க, இவங்க கையை பிடிச்சி இழுத்தாங்க, இவங்க படுக்கை அறைக்கு கூப்பிட்டாங்க, இன்னும் அந்த லேடி போனாங்க, இந்த நடிகை போனாங்க, அந்த நடிகை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. மற்றபடி எல்லாம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பயங்கரமாக ஆட்டமாக இருந்தது. அது நடிப்பாடு மோகன்லால் விலகுனார், மம்முட்டி விலகுன, எல்லாம் விலகுனாங்க. மற்றபடி என்ன ஆச்சு? ஒன்றுமே காணாமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்வதி திருவோத்து கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் அன்னைக்கே சொல்லிட்டோம், இதெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு வரக்கூடிய சமயத்தில் நீதிபதி கரெக்டாக ஒரு கேள்வி கேட்பார், ஆதாரம் இருக்கான்னு கேட்பார். சௌரியத்துக்கு ஒரு ஆளை குற்றம் சுமத்தி விட முடியாது. பாலியல் வன்கொடுமையாகட்டும், மற்றபடி எதாக இருக்கட்டுமே, போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு அப்படின்னு போனால் அவங்க ஆதாரத்தை கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய விஷயம் இதுக்கெல்லாம் என்னத்தை ஆதாரம் வச்சுருக்கோம்? ஒன்றுமே கிடையாது. இத்தனைக்கு பல விதமான மிக உயர்ந்த நிலையில் விருது வாங்கக்கூடிய நடிகைகளாகட்டும், நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி,
அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னும் சுத்தம். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஹேமா கமிட்டிலாம் இன்றைக்கி ஃபெயிலியராக போச்சு. அதே மாதிரி தான் தமிழக திரையுலகம் ஏகப்பட்ட பாலியல் சீண்டர்கள் இந்த மீ டூ சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய அர்ஜுன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்புறம் ஏகப்பட்ட நடிகர் அடிக்கிட்டே போகலாம். ஆமாம், குறிப்பிட்டு முன்னணி நடிகை கூட முன்னணி நடிகரை நோக்கி பலவிதமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அது காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடா, மற்றபடி வந்து அவர்கள் சான்ஸ் கொடுக்கவில்லை என்று வெளிப்பாடா, இல்லை இவர்கள் தன்னை பப்ளிக்காக பிறருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வெளிப்பாடா அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே பொசுன்னு ஆகிப்போச்சு. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஜெனிட்டா காந்தி அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பாடகி வந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க. அதாவது வந்து இந்த அம்மா வந்து இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவங்க போல இருக்கு. எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் சரி அந்த நிகழ்வை தூக்கி இன்ஸ்டாகிராமில் போட்டுருவாங்க போல. நான் பாடக்கூடிய பாடல்கள் எங்கெங்கே நிகழ்வு நடந்து கொண்டேன் அப்படிங்கிற தன்னுடைய ஃபோட்டோவை போட்டு மற்றபடி அந்த நிகழ்வை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுருவாங்க போல. அதன் அடிப்படையில் பல விதமான ரசிகர்களையும் இவங்க வச்சுருக்காங்க. இந்த ஜெனிட்டா காந்தி அப்படிங்கிற வயசு 35 தான், என்ன சின்ன வயசு தான். அவங்க மிக பிரபலியமாக இருந்தாலும் கூட அந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தோழனாக அந்த சமூக இணையதளம் வந்து அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு. அதன் அடிப்படையில் வந்து பலவிதமான பதிவுகளை போடக்கூடிய சமயத்தில் ஒரு தடவை பதிவை போட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் எந்தெந்த பதிவு என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற பார்த்துட்டு வரக்கூடிய சமயத்தில் அவர்களுக்குன்னு சில பதிவு வரும் இல்லையா. நண்பர்கள்லாம் வந்து பல விதமாக கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க, அவர்களை நோக்கி பல விதமான பதிவுகளை போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு பதிவு வந்து என்னை அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டது. மற்றபடி வந்து நான் துவண்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. யாரு? ஜெனிட்டா காந்தி. இந்த புகழ்மிக்க மிகப்பெரிய ஒரு உலக அரங்கில் இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜெனிட்டா காந்தி அப்படிங்கிற பாடகி என்ன அப்படின்னா, அதாவது சொல்கிறார் தன்னுடைய பேட்டியில், அதாவது வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். அடிப்படையில் வந்து நண்பர்கள் எனக்கு பல விதமாக பதிவு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பின வகையில் ஒரு பதிவு பார்த்தது சமயத்தில் நான் அசந்து போனேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நபர் ரசிகர் மற்றபடி வேறு யாரோ காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடாக என்னங்கிறது தெரியல, தன்னுடைய ஆண்குறியை போட்டு ஓப்பனாகவே தன்னுடைய ஆண்குறியை போட்டு அதன் பின்னால் என் படத்தை போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறார். அதை பார்த்து நான் ரொம்ப அசந்து போனேன், நான் ஆடி போனேன். ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான பாலியல் சீண்டர்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இப்படிப்பட்டவரை என்னால் முடக்கி விட முடியும். ஆனால் நான் வந்து வழக்கு கொடுக்கல, மற்றபடி யாரையும் நான் குற்றம் சுமத்தி எந்த போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த பாடகி மற்றபடி இலக்கியத்தில் இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட துறை இருக்குது. ஆமாம், இதுக்கு வந்து நான் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் பலவிதமான ஒரு கருத்துக்களை சொல்லி மற்றபடி இப்படிலாம் இருந்தால் எப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறார். பொதுவாக இந்த கலை அப்படின்னு வந்தாலே வந்து இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்கொடுமைகள் வந்துடும் போல இருக்கு. இத்தனைக்கு வந்து அவங்க பாடகி ஒரு ஆண் வந்து தன் ஆண்குறியை அந்த இன்ஸ்டாகிராமில் உண்மை நேச்சராகவே தன்னுடைய ஆண்குறியை பகிர்ந்து அதுக்கு பின்னால் இந்த அம்மாவுடைய படத்தை போட்டிருக்கான்னா இது எந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. உண்மையிலே இது பாலியல் இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி தான் பலவிதமான பாடகிகள் நடிகைகள்லாம் வந்து விட்டுறாங்க, அந்த நேரத்துக்கு விட்டுறாங்க. ஆமாம், அப்புறம் பின்னால் 50 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நடந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப யார் ஒப்புக்கொள்வார்? இவங்க செய்கிற ஒரு தவறு இருக்குல்ல, செஞ்சீங்களா அவரை. இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் போலீஸ் ஜெனிட்டா காந்தி சொல்கிறாங்க, யார் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை, நான் விட்டேனுங்க. எதுக்கு விடுறீங்க? அப்புறம் விட்டு நீங்கள் எதுக்கு இப்போ சொல்கிறீங்க? அது ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ என்ன ஆகுது? இந்த அம்மா சொல்லுதா, என்ன சொல்லுதுப்பா, உண்மையா பொய்யா, மற்றபடி பப்ளிக்காக சொல்லுதா, எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருதா இல்லையா? ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஓகே, அது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்காக இருக்கட்டும், தவறாக இருக்கட்டும், அடுத்த நாள் உடனே சொல்லி அதுக்கு தகுந்த ஏற்பாடு செஞ்சாதான் அது உண்மைன்னு மக்கள் ஏற்றுக்குவாங்க. 20 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு சொல்லக்கூடிய சமயத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டேன். யார் தான் ஏற்றுக்குவான்? சின்மயி மேட்ரு அப்படி தான். அது மாதிரி தான் ஜெனிட்டா காந்தி மேட்ரு. அதனால் வந்து யாராக இருந்தாலுமே சரி, உங்களை நோக்கி ஒரு தவறு நடக்குதா, அதுக்கு என்ன ரியாக்ஷன் ஏற்பாடு, அதுக்கு என்ன ஒரு புகார், அதுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்க உடனுக்குடனே செய்யுங்க. அது போலீஸில் செய்தாலும் சரி, உயர்நீதிமன்ற கோர்ட்டு கேஸ் போட்டு என்ன சப்ஜெக்ட் பண்ணாலும் சரி. அப்போ தான் வந்து அது நீர்த்து போகாமல் இருக்கும்.
மற்றபடி வந்து அது பிறருக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாடகி மற்ற சோர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அதை விட்டு போட்டு காலம் தாழ்ந்து சொல்லக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்? அது நீர்த்து போய் யாருமே நம்ப மாட்டார்கள். இதை ஜெனிட்டா காந்தி போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.